முன்னேற்ற கழகம் ஆட்சியில் 2010 ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது மீத்தேன் ஈத்தேன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது திமுக. திரு ஸ்டாலின் முன்னிலையில் தான் புரிந்துணர்வு ஒப்பந்தமே போட்டாங்க. அது மட்டும் இல்லை, மத்தியிலே திரு டிஆர் பால் அவர்களும் திரு பல்வேல் மாணிக்க அவர்களும் மத்திய அமைச்சராக இருக்கும் பொழுதுதான் இந்த மீத்தேன் அந்த திட்டத்தையே கொண்டாந்தாங்க. பேட்டியிலேயே கொடுத்துருக்குறாங்க, எல்லாத்துலேயும் வந்திருக்குது, இந்த தொலைக்காட்சி மூலமாக வந்தது. கொண்டு வந்தது திமுக. அதை தடுத்து நிறுத்தி அதை ரத்து செய்வதற்கு உண்டான முயற்சி எடுத்தது, ரத்து செய்தது அதிமுக அரசாங்கம். இது மாநில பட்டியலில் இருந்த காரணத்தினால மாநில அரசாங்கமே சட்ட ஒழுங்குகளை கலந்து ஆலோசித்து சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து சட்டமன்ற கொண்டு வந்து நிறைவேற்றி மேத ஆளுநர்கிட்ட அதற்கு அனுமதி வாங்கி அறிவிச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, அப்பொழுது இந்த திட்டத்தை அறிவிக்கின்ற பொழுது மத்திய அரசோடு நாங்கள் தொடர்பு கொண்டோம், கடிதம் கொடுத்தோம். மத்திய அரசுக்கு கடிதம் எழுதணும். முதலமைச்சர் இருக்கும் பொழுது இந்த கடிதம் எழுதணும் மத்திய அரசாங்கம். அப்பொழுது என்னுடைய ஜெயக்குமார் அவர்களே அப்பொழுது மத்தியில் இருக்கின்ற சுற்றுச்சூழல் துறை அமைச்சரை பார்த்து இந்த கடிதத்தை கொடுத்தாங்க. அப்போ சுற்றுச்சூழல் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் மத்தியில் இருக்கின்ற சுற்றுச்சூழல் அமைச்சர் நான் உங்களுக்கு நான் பதில் கொடுக்குறேன், விரைவாக அதற்கு பதில் கொடுக்க சொல்லி எங்களுக்கு பதில் கொடுத்தாரு. அப்போ சொன்னார், இது வேளாண் துறை மாநில பட்டியலில் வருது, அதனால் நீங்களே இதற்கு சட்டம் இயற்றி இந்த பாதுகாக்க வேளாண் மன்றத்தை கொண்டு வரலாம்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் நான் கொண்டு வந்தேன். அந்த அடிப்படை இருக்கிற காரணத்தால் தான் 5 ஆண்டு காலமாக டெல்டா மாவட்டத்தில் எந்த விவசாயிகள் பாதிக்கக்கூடிய எந்த திட்டத்தை கொண்டு வர முடியல. அதை ஸ்டாலின் அவர்களே சட்டமன்றத்தில் தெரிவிச்சிருக்காரு. முல்லை பெரியாறு பாசன பகுதியோ பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிக்கணும் விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறாங்க. அது இந்த அரசாங்கம் தான் செய்யணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகின்ற பொழுது இதே புரட்சித் தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது உச்சநீதிமன்றத்தில் அது வழக்கு நடந்துகிட்டு இருந்தது. அந்த வழக்கு நடைபெற்றுகின்ற பொழுது 136 142 அடியாக உயர்த்தி கொள்ளலாம் என்று முதற்கட்டமாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது. அதன்படி அம்மாவில் இருக்கின்ற பொழுதே 136 அடியிலிருந்து 142 அடியாக நீர்மட்டத்தை உயர்த்தப்பட்டது. அப்புறம் 142க்கு பிறகு 152 அடியாக அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும். அதற்கு மத்தியில் இருக்கிற ஒரு பாதுகாப்பு அமைப்பு ஏற்படுத்தினாங்க. மாநில அரசு மத்திய அரசில் இருக்கிற வலுநிலை அமைத்து அந்த அணையினுடைய உறுதித்தன்மை ஆராய்ந்து அந்த உறுதித்தன்மையின் அடிப்படையில் இதையெல்லாம் அந்த அணையை பலப்படுத்த வேண்டும் என்று இன்றைக்கு மத்திய அரசு அந்த குழு தெரிவித்து அதன் அடிப்படையில் அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது அந்த அணையை உறுதிப்படுத்துவதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொண்டோம். ஆனால் கேரள அரசு அதுக்கு முழுமையான அனுமதி கொடுக்கல. அந்த அணையினுடைய இரு பக்கங்கள் இருக்கின்ற மரங்களை வெட்டுவதற்கு கூட அனுமதி கொடுக்கல. மரங்களை வெட்டுகின்ற பொழுது நம்ம அதிகாரிகள் மீது வனத்துறை வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அணையை பலப்படுத்துறதுக்கான அந்த மெட்டீரியல்லாம் கொண்டு போக முடியல. கட்டுமான பொருட்கள்லாம் கொண்டு போகிறதுக்கு இதில் வனத்துறையில் அனுமதி கொடுக்கல. இப்படிலாம் இருந்த காரணத்தினால தான் அந்த அணையை முழுமையாக நாம் பலப்படுத்த முடியல. இருந்தாலும் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது டெண்டர் எடுப்பட்டு அந்த பணிகள்லாம் துவக்கி செயல்படுத்தி கொண்டிருந்தோம். இந்த ஆட்சி வந்த பிறகு அப்படி கடப்பில் போட்டாங்க. ஆமா, திமுக கொடுத்ததில்ல, அதுதான் சொல்றாரு. ஏங்க எங்கிட்ட எப்படி வருவாங்க? திமுக தான் கணக்கிலேயே கொடுக்குறாங்கல்ல, யாரு கொடுத்தான்னு தெரியுமில்ல. 10 கோடி 15 கோடி கணக்கிலேயே கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கின்ற பொழுது எங்களை எப்படி வருவாங்க, நாங்கள் எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற பொருள்பட தான் அவர் பேசினார். ஆமாம், அவர் மிகுந்த அனுபவம் உள்ளவர். கலவர கூட்டம் எங்கே நடந்தது? திமுக நடந்தது. அவர் மறந்து பேசுகிறாரு. திருச்சியில் மாநில உறுப்பினர் திரு சிவா வீட்டில் போய் யார் தாக்கினது? திமுக காரனை காரை உடைச்சான், கண்ணாடி உடைச்சான். அதை புகார் கொடுக்க காவல்துறைக்கு போகிறாங்க. காவல் நிலையத்தில் அடித்து உதைக்கிறாங்க. அங்கே ஒரு காவல் பெண்மணி போய் தடுக்கிறாங்க, கையை உடைக்கிறாங்க. எல்லா தொலைக்காட்சியிலையும் காட்டினீங்க. அதுதான் கலவரம். அதாவதுங்க, ஆரோக்கியமான கட்சி திமுக கட்சி மாதிரி அடிமை கட்சி கிடையாது. அதிமுக சுதந்திரமாக செயல்படுகின்ற கட்சி. இங்கே வாரிசு அரசியலுக்கு இடம் கிடையாது.
யார் உழைக்கின்றார்களோ அவர்களுக்கு இடம் உண்டு, அவர்களுக்கு வாய்ப்புண்டு. அந்த அடிப்படையில் கருத்துக்களை ஆலோசனை கூட்டம்னு என்ன? கருத்துக்களை பரிமாறி தான் ஆலோசனை கூட்டம். சும்மா திமுக கார மாதிரி விருந்து போட்டுக்கிட்டு சாப்பிட்டு போகிற கூட்டம்லாம் இல்லை அண்ணா திமுகவில். கருத்துக்களை பரிமாறி ஒரு நல்ல ஆலோசனை கிடைக்கப்பட்ட பிறகு அங்கே இருக்கிற கழக நிர்வாகிகள் களப்பணியில் ஈடுபட்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் மிக சிறப்பாக பணியாற்ற என்பதற்காக தான் இந்த கள ஆய்வு கூட்டமே நடக்குது. அது தெரியாது அவருக்கு. இப்போ தானே வந்திருக்காரு, வந்த உடனே எம்எல்ஏ ஆனார், வந்த உடனே அமைச்சர் ஆனார், வந்த உடனே துணை முதலமைச்சர் ஆகிட்டாரு, கிரீடத்தை கட்டிட்டாங்க. இன்னும் விவரமாக இருக்குது, சொல்லக்கூடாது. அவருக்கு பதவிக்கு அதெல்லாம் சொன்னால் அழகில்லை. அவராக புரிஞ்சு நடந்துட்டா நல்லது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.